சிங்கப்பூர் நாட்டு நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து அங்கு வரும் மாதம் 3ஆம் தேதி பொதுத் தேர்தல் நடைபெறவுள்ளது. 1965ஆம் ஆண்டு சிங்கப்பூர் சுதந்திரமடைந்த பிறகு மக்கள் நடவடிக்கை கட்சியே தொடர்ந்து ஆட்சியில் இருந்து வருகிறது. வரும் தேர்தலிலும் அக்கட்சியே வெற்றி பெறும் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன. எனினும் 2020 நடந்த தேர்தலில் வாக்கு சதவீதம் குறைந்த நிலையில் இம்முறை அதை அதிகப்படுத்த பிரதமர் லாரன்ஸ் வாங் முயற்சி செய்வார் என்றும் கூறப்படுகிறது. இம்முறை புதியவர்களுக்கு அதிகளவில் வாய்ப்பளிக்கவும் ஆளும் கட்சி முடிவு செய்துள்ளது. கடந்த முறை இந்திய வம்சாவளியினருக்கு தேர்தலில் வாய்ப்பளிக்கப்படாத நிலையில் இம்முறை வாய்ப்பளிக்கப்பட உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. அமெரிக்காவின் ஜார்ஜியா மாநிலத்தில் இந்துக்கள் பாதுகாப்பு தொடர்பான சட்ட மசோதா கொண்டுவரப்பட்டிருப்பதற்கு வட அமெரிக்க இந்துக்கள் கூட்டமைப்பு வரவேற்பு தெரிவித்துள்ளது. அமெரிக்காவிலேயே வேறு எந்த மாநிலமும் இதுபோன்ற சட்டத்தை கொண்டுவர முயற்சிக்கவில்லை என்றும் இந்த நடவடிக்கை சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம் என்பதை உறுதிப்படுத்தும் என்றும் வட அமெரிக்க இந்துக்கள் கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. ஜார்ஜியா மாநில அரசு கொண்டுவரவுள்ள சட்டம் இந்துக்களுக்கு எதிரான மத ரீதியான வெறுப்புணர்வு செயல்பாடுகள் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்க வழி செய்கிறது. அமெரிக்காவில் பல்வேறு கோயில்கள் மீது தாக்குதல்கள் நடத்தப்பட்டு வரும் நிலையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அமெரிக்காவின் பதில் வரி விதிப்பால் தென்கொரியாவின் செமிகண்டக்டர் சிப்ஸ் உற்பத்தி நிறுவனங்கள் கடுமையாக பாதிக்கப்படும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதையடுத்து அந்த நிறுவனங்களுக்கு அளிக்கும் நிதி உதவியை தென்கொரிய அரசு $23 பில்லியன் அதிகரித்துள்ளது. உலக அளவில் செமிகண்டக்டர் சிப் உற்பத்தி தொழிலில் சீனாவுக்கும் தென்கொரியாவுக்கும் கடும் போட்டி நிலவி வருகிறது. இந்நிலையில் அத்தொழிலை காக்க அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. தென்கொரியாவின் மொத்த ஏற்றுமதியில் செமிகண்டக்டர் சிப் மட்டும் 21% என்பது குறிப்பிடத்தக்கது. இதற்கிடையே அமெரிக்காவின் அரிசோனா மாநிலத்தில் செமிகண்டக்டர் உற்பத்தியை தொடங்க தயாராக இருப்பதாக தைவானின் AMD நிறுவனம் தெரிவித்துள்ளது. உலக அளவில் கணினிகளில் AMDயின் சிப்கள் தான் அதிக அளவு பயன்படுத்தப்படுகின்றன. அமெரிக்காவில் செமிகண்டக்டர் உற்பத்தியை தொடங்குபவர்களுக்கு ட்ரம்ப் அரசு சலுகைகள் தரும் நிலையில் அங்கும் தன் தொழிலை விரிவுபடுத்த தைவான் நிறுவனம் விருப்பம் தெரிவித்துள்ளது. சீனாவுக்கும் வியட்நாமுக்கும் தூதரக உறவுகள் ஏற்பட்டு 75 ஆண்டுகள் ஆவதை ஒட்டி ஹனாய் நகரில் விழா நடைபெற்றது. இதில் இடம்பெற்ற இரு நாட்டு கலைஞர்களின் கலை நிகழ்ச்சிகளை ஏராளமானோர் கண்டு களித்தனர். இந்நிகழ்ச்சி சிறப்புற நடைபெற வியட்நாம் பிரதமரும் சீன தூதரும் வாழ்த்து தெரிவித்திருந்த நிலையில் அவ்வாசகங்கள் மேடையில் இருந்த பெரிய திரையில் ஒளிபரப்பப்பட்டன. இரு நாட்டு உறவுகள் 75 ஆண்டை தொட்டிருக்கும் நிலையில் சீன அதிபர் ஷி ஜின்பிங்கும் 2 நாள் பயணமாக வியட்நாம் சென்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. சர்வதேச அளவில் தடையற்ற வர்த்தகம் ஊக்குவிக்கப்பட வேண்டும் என சீன அதிபர் ஷி ஜின்பிங் தெரிவித்துள்ளார். 2 நாள் பயணமாக வியட்நாம் சென்ற அவர் அந்நாட்டு பிரதமர் பாமின் சிங் உள்ளிட்டோரை சந்தித்து பேசினார். அப்போது ஒரு சார்பான வர்த்தக நெருக்கடிகளுக்கு எதிராக இணைந்து போராட முடிவெடுக்கப்பட்டதாக ஷி ஜின்பிங் தெரிவித்தார். மேலும் உலக நாடுகளுக்கிடையே தடையற்ற வர்த்தகம் நடைபெறுவதை ஊக்குவிக்க இணைந்து பாடுபடப் போவதாகவும் ஷி ஜின்பிங் கூறினார். வியட்நாம் நாட்டு பொருட்களுக்கு ட்ரம்ப் அரசு 46% பதில் வரி விதித்துள்ளது. இதனால் அந்நாடு கடுமையாக பாதிக்கப்பட உள்ள நிலையில் சீன அதிபரின் இந்த பயணம் முக்கியத்துவம் பெறுகிறது. அடுத்து மலேசியா, கம்போடியா ஆகிய நாடுகளுக்கு சீன அதிபர் செல்கிறார். அமெரிக்காவின் போயிங் நிறுவனத்திடமிருந்து விமானங்களை டெலிவரி எடுப்பதை நிறுத்துமாறு தங்கள் நாட்டு விமான சேவை நிறுவனங்களுக்கு சீன அரசு உத்தரவிட்டுள்ளது. தங்கள் நாட்டு பொருட்களுக்கு 145% வரியை அமெரிக்கா விதித்திருக்கும் நிலையில் சீனா அடுத்தடுத்து பல நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. அமெரிக்க பொருட்களுக்கு 125% வரியை விதித்திருப்பதுடன் கார்கள், ஏவுகணைகள், மின்னணு சாதனங்கள் என்று பலதரப்பட்ட பொருட்கள் உற்பத்திக்கு பயன்படும் அரிய வகை கனிமங்கள் ஏற்றுமதியையும் சீனா நிறுத்தி வைத்துள்ளது. இதன் தொடர்ச்சியாக போயிங் விமானங்களை வாங்குவதை நிறுத்தும் நடவடிக்கை பார்க்கப்படுகிறது. கடுமையான வரி காரணமாக அமெரிக்க சந்தை மூடப்படுவதால் தங்கள் பொருட்களை விற்க பிற நாட்டு சந்தைகளை அடையாளம் காணும் முயற்சியிலும் சீனா தீவிரம் காட்டி வருகிறது. அமெரிக்காவில் ஏற்பட்ட நில அதிர்வின் போது யானைகள் செய்த செயல் வியப்பை ஏற்படுத்தியுள்ளது. தெற்கு கலிபோர்னியாவில் 5.2 ரிக்டர் அளவில் நில அதிர்வு ஏற்பட்ட நிலையில் அங்குள்ள வனவிலங்கு பூங்காவிலும் பாதிப்பு உணரப்பட்டது. அப்போது ஒரு குட்டி யானையை அருகில் உள்ள பெரிய யானைகள் சூழ்ந்து கொண்டு பாதுகாப்பாக நின்றன. எங்கிருந்தாவது ஆபத்து வருகிறதா என்று அவை திரும்பி பார்த்துக் கொண்டே இருந்தது கவனத்தை கவர்வதாக இருந்தது. அர்ஜென்டினா நாட்டில் கடந்த 30 ஆண்டுகளாக வசித்து வந்த யானை அருகே உள்ள பிரேசில் நாட்டிற்கு கொண்டு செல்லப்பட உள்ளது.
சிறப்பான பிரத்யேக பராமரிப்பு வசதிகளை அளிக்கும் நோக்கில் பப்பி என்ற இந்த ஆப்பிரிக்க யானை அர்ஜென்டினாவிலிருந்து பிரேசிலுக்கு கொண்டு செல்லப்பட உள்ளது. அர்ஜென்டினாவில் விலங்கியல் பூங்காவில் சிறிய பகுதியில் வசித்து வந்த இந்த யானை இனி பிரேசிலில் 2000 ஏக்கர் பரப்பளவுள்ள இயற்கையான வனப்பகுதியில் தன் வாழ்க்கையை தொடரவுள்ளது. 5 நாட்களுக்கு 2800 கிலோமீட்டர் தொலைவிற்கு பயணிக்க வேண்டியிருப்பதால் அதை தயார்படுத்தும் விதத்தில் யானைக்கு பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வருகின்றன. யானைக்காக பிரத்யேக பெட்டி கொண்ட வாகனம் வடிவமைக்கப்பட்டிருக்கும் நிலையில் அதற்கு துணையாக சிலரும் உடன் செல்ல உள்ளனர். ஈஸ்டர் பண்டிகை நெருங்கி வரும் நிலையில் உலகெங்கும் பல நாடுகளில் கொண்டாட்டங்கள் தற்போதே களை கட்டியுள்ளன. மத்திய அமெரிக்க நாடான எல் சல்வடாரில் பாரம்பரிய வழக்கப்படி சவுக்கடி கொடுக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சாத்தான்கள் போல் வேடமிட்டவர்கள் சாட்டையால் அடித்த நிலையில் அடிவாங்கியவர்கள் வலியால் துடித்தனர். பாவங்களுக்கு தண்டனை கொடுக்கும் விதமாக சாட்டையடி தண்டனை கொடுக்கும் நிகழ்ச்சி எக்ஸஸ்பெக் என்ற நகரில் ஆண்டுதோறும் நடைபெறுகிறது. இதில் பங்கேற்று பாவங்களுக்கு பரிகாரம் செய்வதற்காக நாட்டின் பல பகுதிகளிலிருந்தும் இங்கு மக்கள் வருகின்றனர். பாகிஸ்தானைச் சேர்ந்த பிரபல இன்ஸ்டா பிரபலம் ஒருவர் புலிக்கு முத்தம் கொடுக்கும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. நவ்மன் ஹசான் என்ற அந்த நபர் வன விலங்குகளோடு வீடியோ எடுத்து பதிவிட்டு வருவதை வாடிக்கையாக வைத்திருக்கும் நிலையில் தற்போது புலியுடனான வீடியோவை பகிர்ந்துள்ளார். புலிக்கு முத்தம் கொடுக்கும் வீடியோ மட்டுமல்லாமல் நாயை நடைபயிற்சிக்கு அழைத்து செல்வது போல சர்வசாதாரணமாக புலியுடன் நடைபயிற்சி மேற்கொள்ளும் வீடியோவையும் அவர் பகிர்ந்துள்ளார். தொழிலதிபர் ஜெஃப் பெசாஸின் ப்ளூ ஆரிஜின் நிறுவனத்தின் ராக்கெட் மூலம் பிரபல பாப் பாடகி பெர்ரி உள்ளிட்ட 6 பெண்கள் அடங்கிய குழுவினர் விண்வெளிக்கு சென்று பூமி திரும்பியுள்ளனர். காட்டி பெர்ரியுடன் ஜெஃப் பெசாஸின் காதலி லாரன்ஸ் சான்சஸ், தொகுப்பாளர் கெயில் கிங், நாசாவின் முன்னாள் விஞ்ஞானி ஆயிஷா போவே, ஆராய்ச்சியாளர் அமாண்டா குவேன், திரைப்பட தயாரிப்பாளர் கெரியான் ஃபிலின் ஆகியோரும் நியூ ஷெப்பர்ட் ராக்கெட் மூலம் விண்ணிற்கு பயணித்தனர். டெக்சாஸ் மாகாணத்திலிருந்து ராக்கெட் செலுத்தப்பட்ட நிலையில் 100 கிலோமீட்டர் பயணித்து அவர்கள் விண்வெளியை அடைந்தனர். தொடர்ந்து விண்வெளியிலிருந்து பூமியை பார்த்து ரசித்த அவர்கள் 11 நிமிட பயணத்தை நிறைவு செய்துவிட்டு பூமிக்கு பத்திரமாக வந்து தரையிறங்கினர். பாராசூட் உதவியுடன் விண்கலனில் வந்து இறங்கிய அவர்கள் கண்ணீர் சிந்தியும் பூமிக்கு முத்தமிட்டும் தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். கடந்த 60 ஆண்டுகளில் முதன்முறையாக விண்கலனில் பெண்கள் மட்டும் பயணித்து விண்வெளிக்கு சென்று வந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. I will have to tell you, look at the moon. That's amazing. Wow. Oh my God. Wow. That's our pink moon. பிரான்சில் நடைபெற்ற பாரிஸ் ஃப்ரீ ஸ்டைல் செஸ் கிராண்ட் ஸ்லாம் தொடரில் முன்னணி வீரர் மேக்னஸ் கால்சன் பட்டம் வென்றார். இறுதிச் சுற்றில் அமெரிக்க வீரர் ஹிகாரு நகாமுராவை எதிர்கொண்ட நார்வே வீரர் கால்சன் 1-5, 0.5 என்ற புள்ளிகள் கணக்கில் வீழ்த்தி வெற்றி வாகை சூடினார். பட்டம் வென்ற கால்சனுக்கு வெற்றி கேடயத்துடன் 1,72,00,000 ரூபாய்க்கான காசோலையும் பரிசாக அளிக்கப்பட்டது. அமலாக்கத்துறையை கொண்டு தன்னை அரசியல் ரீதியாக பழிவாங்கும் நடவடிக்கையில் மத்திய அரசு ஈடுபடுவதாக ராபர்ட் வத்ரா குற்றஞ்சாட்டியுள்ளார். நில விற்பனை தொடர்பான வழக்கில் சோனியா காந்தியின் மருமகனும் பிரியங்கா காந்தியின் கணவருமான ராபர்ட் வத்ராவுக்கு அமலாக்கத்துறை விசாரணைக்கு ஆஜரானார். இதே வழக்கில் கடந்த 8ஆம் தேதி ஆஜராக ஏற்கனவே சம்மன் அனுப்பப்பட்ட நிலையில் அவர் ஆஜராகாத நிலையில் தற்போது அவர் ஆஜராகி அதிகாரிகளின் கேள்விகளுக்கு பதிலளித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ராபர்ட் வத்ரா, சிறுபான்மையினர் உரிமை தொடர்பாக பேசும்போதெல்லாம் இதுபோன்ற வழக்கு விசாரணை என தனக்கு அரசு தொல்லை கொடுப்பதாக விமர்சித்தார். இதுவரை 15 முறை விசாரணைக்கு ஆஜராகி இருப்பதாகவும் 23,000 ஆவணங்களை சமர்ப்பித்திருப்பதாகவும், ஆனால் அவற்றை மீண்டும் சமர்ப்பிக்க அமலாக்கத்துறை கூறுவதாகவும் கூறினார். ஹரியானாவில் குருகிராம் அருகே ஷிகோபூரில் 2008ஆம் ஆண்டில் 3.5 ஏக்கர் நிலத்தை 7,5 கோடி ரூபாய்க்கு வாங்கிய ராபர்ட் வத்ராவின் ஸ்கைலைட் நிறுவனம் பின்னர் அதை DLF ரியல் எஸ்டேட் நிறுவனத்திற்கு 58 கோடி ரூபாய்க்கு விற்றதாகவும், இதில் சட்டவிரோத பண பரிவர்த்தனை நடைபெற்றதாகவும் அமலாக்கத்துறை வழக்கு தொடுத்துள்ளது. எனினும் வேறு சில சட்டவிரோத பண பரிவர்த்தனை வழக்குகளில் ராபர்ட் வத்ராவை அமலாக்கத்துறை ஏற்கனவே விசாரித்துள்ளது.
இந்தியாவில் உள்ள தனியார் ஹஜ் சேவை நிறுவனங்கள் சவுதி அரேபிய அரசு விதித்த கால நிர்ணயம் தொடர்பான வழிமுறைகளை பின்பற்றவில்லை என்று மத்திய சிறுபான்மையினர் நலன் அமைச்சகம் விளக்கமளித்துள்ளது. இந்தியாவிலிருந்து தனியார் சேவை நிறுவனங்களின் மூலம் ஹஜ் யாத்திரை வருபவர்களுக்கான ஒதுக்கீட்டை சவுதி அரேபியா குறைத்துவிட்டதாக தகவல் வெளியாகியிருந்தது. இந்நிலையில் அரசின் இந்த விளக்கம் வெளியாகியுள்ளது. எனினும் தங்கள் தலையீட்டின் பேரில் 10,000 யாத்ரீகர்களுக்கு மட்டும் தேவையான வசதிகளை அளிக்க சவுதி அரசு இணங்கியுள்ளதாகவும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. 2014ஆம் ஆண்டு இந்தியாவுக்கான ஹஜ் ஒதுக்கீடு 1,36,000ஆக இருந்த நிலையில் தற்போது அரசின் முயற்சிகளால் அது 1,75,000ஆக அதிகரித்திருப்பதாகவும் சிறுபான்மையினர் நலன்துறை தெரிவித்துள்ளது. முன்னதாக தனியார் சேவை நிறுவனங்களின் மூலம் செல்பவர்களுக்கு குறைக்கப்பட்ட ஒதுக்கீட்டை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்க மத்திய அரசை முதல்வர் மு.க.ஸ்டாலின் உள்ளிட்டோர் வலியுறுத்தியிருந்தனர். அம்பேத்கரின் கனவை நிறைவேற்ற பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசு தயாராக இல்லை என்று காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே குற்றம் சாட்டியுள்ளார். அம்பேத்கருக்கு காங்கிரஸ் கட்சியே உரிய மரியாதை வழங்குவதாக கூறினார். 1952 மக்களவைத் தேர்தலில் அம்பேத்கர் தோல்விக்கு காங்கிரஸே காரணம் என்று பிரதமர் மோடி கூறி வருவது உண்மைக்கு புறம்பானது என்று தெரிவித்த கார்கே, டாங்கே மற்றும் சாவர்கர் தான் தமது தோல்விக்கு காரணம் என அம்பேத்கரை தமது கடிதத்தில் குறிப்பிட்டிருப்பதையும் சுட்டிக்காட்டினார். அம்பேத்கரை உதட்டளவில் மட்டுமே பாஜக மதிப்பதாகவும் மனதளவில் இல்லை என்றும் கார்கே விமர்சித்தார். அமைச்சர்கள் KN நேரு, செந்தில் பாலாஜி, பொன்முடி ஆகியோர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர அனுமதி மறுக்கப்பட்டதை கண்டித்து சட்டப்பேரவையிலிருந்து அதிமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். காலை 8:55க்கு நாங்கள் அனைவருமே நேரில் சென்று கையொப்பமிட்டு அனைவருமே இதுல கையொப்பமிட்டு கொடுத்திருக்கிறோம். இப்ப இதை தவிர இப்ப யாரு அங்க சொல்லணும்? ஒரு மன்றத்தில் விவாதிக்கிற பொருள் இது ஒன்றும் தேச விரோதமான விவாதம் இல்லையே. அப்ப பேரவைத் தலைவர் பேசுவதற்கே அனுமதி மறுக்கிறார். நாங்கள் கேள்வி நேரம் முடிகிற வரை பொறுமையாக இருந்தோம். சரி, 110 விதி என்று சொல்லுகிறார். மரபுப்படி நேரமில்லா நேரம் முடிந்ததற்கு பிறகு 110 விதி பற்றி அங்கே பலமுறை அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. சட்டமன்றத்தில் அதுக்குரிய மரபு இருக்கிறது. சரி, நாங்கள் 110 விதி என்று நாங்கள் அமைதியாக உட்கார்ந்திருந்தால் முடிந்ததற்கு பிறகு அவர் உடனே கடந்து சென்று விடுகிறார். இன்றைக்கு நேரம் இல்லை என்று எங்களை தொடர்ந்து புறக்கணிப்பதிலே தான் அவர் அக்கறை செலுத்துகிறாரே தவிர எங்களுடைய பிரதான எதிர்க்கட்சியினுடைய கோரிக்கையை, விவாதங்களை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்காமல் அவர் ஜனநாயக படுகொலை செய்வதுதான் தொடர்ந்து அவர் கடைபிடிக்கிறார். அதை கண்டித்துதான் நாங்கள் தற்போது வெளிநடப்பு செய்திருக்கிறோம். மாநில சுயாட்சி தொடர்பான இன்றைய அறிவிப்பில் பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக இதில் கருத்து தெரிவிக்காதது தனக்கு வருத்தம் அளிப்பதாக முதலமைச்சர் ஸ்டாலின் பேரவையில் தெரிவித்தார். எனக்கு இருக்கக்கூடிய கவலை எல்லாம் பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக இதில் கலந்து கொள்ளாமல் தங்களுடைய கருத்துக்களை சொல்லாமல் போய்விட்டது என்ற வருத்தம் தான் எனக்கு இருக்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால், அதிமுகவை தோற்றுவித்த மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்களாக இருந்தாலும் சரி, அவரை தொடர்ந்து அந்த இயக்கத்தை வழிநடத்திய அம்மையார் ஜெயலலிதா அவர்களாக இருந்தாலும் சரி, என்னதான் திமுகவுக்கும் அவர்களுக்கும் எவ்வளவு கருத்து மாறுபாடுகள் வேறுபாடு இருந்தாலும் தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை விட்டுத்தர முடியாத என்ற நிலையில் இருந்து பல கோரிக்கைகளை ஆதரித்திருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு என்ன சூழ்நிலை என்று புரியல. அது நமக்கு புரியும். ஆனால் அவர் பேசும்போது சொல்வார்கள், கொள்கை வேறு கூட்டணி வேறு என்று சொல்வார்கள். அதைத்தான் இப்போ தொடங்கி இருக்கிறார்கள். இதுதான் கொள்கையா? அந்த கேள்வித்தான் கேட்க வேண்டியிருக்கிறது. எனவே தமிழ்நாட்டினுடைய நன்மையை கருதி, அந்த உரிமைகளை கருதி, நமக்கு இருக்கக்கூடிய அந்த சுயாட்சியை கருதி நான் அவர்களுக்கு வைக்கக்கூடிய கோரிக்கை, தமிழ்நாட்டு உரிமைகள் என்றும் அந்த உரிமைகள் என்று வருகிறதோ அந்த நிலையிலே நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து கட்சி மாறுபாடுகளை வேறுபாடுகள் எல்லாம் கடந்து ஓரணியில் இணைந்து செயலாற்ற வேண்டும். இதனை ஏற்றுக்கொண்டு அவர்கள் அந்த பணியிலே மேற்கொள்வார் என்ற நம்பிக்கையோடு அனைவருக்கும் நன்றி கூறி அமைகிறேன். கல்வியை மீண்டும் மாநில பட்டியலில் சேர்ப்பது இன்றியமையாதது என முதல்வர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சட்டப்பேரவையில் 110 விதியின் கீழ் பேசிய முதல்வர் மு.க.ஸ்டாலின், மருத்துவக் கல்வியில் தமிழ்நாட்டு மாணவர்கள் பங்கேற்பதை உறுதி செய்யும் வண்ணம் உள்ள மாநில அரசின் கல்விக் கொள்கையை மத்திய அரசு நீர்த்து போக செய்துள்ளதாகவும், மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் நீட் எனும் தேர்வின் மூலமே மருத்துவ இடங்களை நிரப்பும் முறைக்கு மாற்றிவிட்டதாகவும் தெரிவித்துள்ளார். நாட்டிலேயே தலைசிறந்த மருத்துவர்கள், உயர்தர மருத்துவமனைகள், முன்னணி மருத்துவ கல்வி நிறுவனங்களை
தமிழ்நாடு கொண்டிருப்பதாகவும் முதல்வர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். தேசிய கல்விக் கொள்கையை ஏற்காததால் சுமார் 2500 கோடியை விடுவிக்காமல் மாணவர்களின் நலனை மத்திய அரசு வஞ்சித்து வருவதாகவும் முதல்வர் மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். மாநிலங்களின் உரிமைகள் ஒவ்வொன்றாக பறிக்கப்பட்டு மக்களின் அடிப்படை உரிமைகளை கூட ஒன்றிய அரசிடமிருந்து போராடி பெற வேண்டிய இக்கட்டான நிலையில் இருப்பதால் முதல்வர் ஸ்டாலின் வேதனை தெரிவித்துள்ளார். இந்த நீட் தேர்வால் ஏற்பட்டுள்ள இன்னல்களை களையும் விதமாக இந்த சட்டமன்ற பேரவையால் நிறைவேற்றி அனுப்பி வைக்கப்பட்ட சட்டத்துக்கு ஒப்புதல் மறுக்கப்பட்டுள்ளது. இதேபோல் மாநில பட்டியலில் இருந்த கல்வி ஒத்திசைவு பட்டியலுக்கு ஒன்றிய அரசால் மாற்றம் செய்யப்பட்டதால் தேசிய கல்விக் கொள்கை 2020 மூலம் மும்மொழி கொள்கையை தமிழ்நாட்டில் திணிக்க ஒன்றிய அரசால் முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மும்மொழி கொள்கை என்ற போர்வையில் இந்தி மொழியை ஒன்றிய அரசு மறைமுகமாக தமிழ்நாட்டு மாணவர்கள் மீது திணிக்க முற்படுகிறது. மொழி, இன, பண்பாடு ஆகியவற்றின் தனித்தன்மைகளை உறுதி செய்யும் வண்ணம் கல்வியை மீண்டும் மாநில பட்டியலில் சேர்க்க வேண்டியது இன்றியமையாததாகும் என்பதை மாமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நான் நம்புகிறேன். மாநில சுயாட்சி குறித்து முதலமைச்சர் கொண்டு வந்த தனி தீர்மானம் பிரிவினைவாதத்தை தூண்டும் செயல் என்று பாஜக உறுப்பினரும் அக்கட்சியின் மாநில தலைவருமான நயினார் நாகேந்திரன் விமர்சித்துள்ளார். முதலமைச்சரின் அறிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து வெளிநடப்பு செய்த பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். இருக்கும்போது 1969 இந்த மாதிரி ஒரு கமிட்டி போட்டு அந்த கமிட்டி 71 ஒரு அறிக்கை கொடுத்து அதனுடைய அறிக்கையின் அடிப்படையில் கலைஞர் அவர்கள் இந்திரா காந்தி அம்மையாருக்கு கடிதம் எழுதியிருக்காங்க. அந்த கடிதத்துக்கு எந்த விதமான பதிலும் அவங்க போடல. அந்த எந்த விதமான இதுவும், ஆனா நிர்வாக சீர்திருத்தம் எப்படி எல்லாம் பண்ணலாங்கிறத மட்டும் யோசிச்சிருக்காங்களே தவிர, ஆனா இதெல்லாம் நாட்டினுடைய பிரிவினைவாதத்தை தூண்டக்கூடிய செயலாகத்தான் இந்த 110 விதியில சொல்லப்பட்டிருக்கிற அறிக்கை. நிச்சயமா எல்லாமே தனக்கு வேணும், அதிகாரம் முழுக்க எனக்கு வேணும்னா எந்த அதிகாரத்தையும் இன்னைக்கு எடுக்கல. சென்னை பேசின் பாலத்தை விரிவுபடுத்துவது தொடர்பாக தொழில்நுட்ப வல்லுநர்களுடன் ஆலோசித்து முடிவு எடுக்கப்படும் என அமைச்சர் ஏவ வேலு தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் கேள்வி நேரத்தின் போது பேசிய பெரம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் ஆர் டி சேகர் பேசின் பாலத்தை அகலப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படுமா என கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த அமைச்சர் ஏவ வேலு தற்போது உள்ள பாலத்தையே விரிவுபடுத்தலாமா அல்லது வேறு பாலம் அமைக்கலாமா என்பது குறித்து தொழில்நுட்ப வல்லுநர்களை கொண்டு ஆய்வு செய்து இந்த ஆண்டே நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார்.